அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 3 தன்னம்பிக்கை கதைகள் உள்ளன. 1. வெற்றி என்பது முடிவில் கிடைப்பது அல்ல. 2. விடாமுயற்சி. 3. தோல்வியை சந்திக்க தைரியம் வேண்டும். இதனை பற்றி விரிவாக இந்த வீடியோவில் காணலாம். ஒரு நாள் ஒரு சிறுவன் ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொண்டான். கூட்டத்தில் எல்லோரும் அவன் மிகவும் மெதுவாக ஓடுவதை பார்த்து சிரித்தார்கள். ஆனால் அவன் மட்டும் சிரிக்கவில்லை. அவன் உள்ளே ஒரு வாக்குறுதியை செய்து கொண்டான். நான் முடிக்கும் வரை ஓடுவேன் என்பதாகும். போட்டி முடியும் போது அவன் கடைசியாக வந்தான். ஆனால் அவன் பக்கம் வந்த ஆசிரியர் சொன்னார், முன்னால் வந்தவர்கள் வென்றவர்கள் இல்லை, நீ முடிக்கத் துணிந்ததால் உயர்ந்தாய் என்றனர். அன்று சிறுவன் புரிந்து கொண்டான், வெற்றி முடிவில் கிடைப்பது இல்லை, தொடங்கி முடித்தால்தான் கிடைக்கும் என்பதை புரிந்து கொண்டான். கதை 2. ஒரு கல் உடைப்பவர் ஒரே கல்லை 100 முறை அடித்தார். இருந்த போதிலும் அது உடையவில்லை. அவர் மனம் உடைந்து போனார். அப்பொழுது என்ன செய்வது என்று தெரியாமல் உட்கார்ந்து கொண்டார். பிறகு இன்னொரு முறை முயற்சி செய்வோம் என்று எண்ணி 101வது முறை முயற்சி செய்தார். அப்பொழுது அந்த கல் 2ஆக பிளந்தது. அவர் அப்பொழுது புரிந்து கொண்டார், அந்த கடைசி அடிதான் கல்லை உடைக்கவில்லை, முன்பே அடித்த 100 அடிகளின் சக்தியால் தான் இப்பொழுது பிளந்தது என்பதை புரிந்து கொண்டார். நாமும் அப்படித்தான், விட்டு கொடுக்காமல் முயற்சி செய்தால் அதற்கான பலன் கிடைத்தே தீரும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கதை 3. ஒரு இளம் கழுகு இருந்தது. அது பயத்தால் பறக்காமல் இருந்தது. ஒரு நாள் தாய் கழுகு அதை உயர்ந்த பாறை விளிம்பில் நிறுத்திச் சொன்னது, பறக்க வேண்டும் என்றால் முதலில் கீழே விழ தைரியம் வேண்டும் என்றது. அந்த சிறு கழுகு கீழே விழுவோமோ என்ற பயத்தில் கண்களை மூடிக்கொண்டு குதித்தது. இறக்கைகள் தானாக விரிந்தன. காற்று அதை தூக்கி கொண்டது. முதல் முறையாக அது வானத்தை பார்த்தது. தாய் கழுகு அதனை பார்த்து சிரித்தது. எல்லோரின் உள்ளமும் ஒரு வானம் போல்தான். அதனை அடைய நாம் முயற்சி செய்ய வேண்டும். இந்த 3 கதைகளின் கருத்து, எந்த ஒரு செயலை செய்தாலும் அதனை முழுமையாக செய்ய வேண்டும். விடாமுயற்சியுடன் செய்ய வேண்டும். தோல்வியை சந்திக்க தைரியத்துடன் அதனை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அதற்கான பலன் கிடைக்கும். நன்றி. இந்த கதையை பற்றிய உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும்.